ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. வைஷ்ணவ குரு பரம்பரையில் கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளினுடைய பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா, யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படின்ற ஒரு நூல் பெரியோர்களால் ஆதரிக்கப்பட்ட நூலாக இருக்கிறது. ஸ்ரீமத் பிள்ளலோகம் ஜீயர் அருளி செய்தது இந்த நூல். இந்த நூலில் பிள்ளலோகாச்சாரியார், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் அவர்களுடைய பிரபாவங்கள் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ மணவாள மாமுனிகளினுடைய பிரபாவத்தை பார்ப்பதற்கு முன்னர், மணவாள மாமுனிகள் அவதாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இந்த விஷயம் ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா, இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தை தூக்கி நிறுத்தி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்ற ஒரு பிரபாவத்தை கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்ப்போம் சுருக்கமாக. பிள்ளலோகாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பிராணபூதராக இருக்கார். எழுந்தருளி இருக்கும் காலத்தில் ஸ்ரீரங்கம் துலக்கர்கள் முஸ்லீம்களுடைய படையெடுப்பினால அங்கே குடியிருக்கவே முடியாது அப்படின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமையும், பெருமாளும் அங்கே இருக்க முடியாது அப்படின்ற நிலைமையில் பெருமாள் நாச்சிமாரோடு புறப்பட்டுறார். பெரிய பெருமாளுக்கு முன்னாடி கல்காப்பு சாத்திராவா பெருமாளை மறைக்கிறார். நம்பெருமாள் விக்கிரகத்தை கையில் எடுத்துட்டு பிள்ளலோகாச்சாரியார் வில்லும் வாழும் ஏந்திண்டு ஜோதிஷ்குடி அப்படின்னு மதுரையில் இருக்க திருமாலிருஞ்சோலை பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறார். போகிற வழியில் கள்ளர்கள் பயம் அதிகமாக இருக்க அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் இழந்து விடுகிறார்கள். எல்லா பொருளையும் இழந்தும் பிள்ளலோகாச்சாரியாரானவர் பகவானை நம்பெருமாளை ஜோதிஷ்குடிக்கு எடுத்துன்னு போய் ஆராதனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு குகையில் இன்றைக்கும் போய் சேவிக்கலாம். பிள்ளலோகாச்சாரியர் ஜோதிஷ்குடியில் நோவு சாத்துறது அவருக்கு. கூட இருக்க முதலைகள்னா அடியார்கள், எங்களுக்கு என்ன தஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது, திருமலை ஆழ்வார்கிட்ட போங்கோ, அவர் தான் உங்களுக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரம்பரிச்சுடுறார். அவர் பெருமாள் அங்கே நம்பெருமாள் இருக்கார் திருமாலிருஞ்சோலையில். அங்கிருந்து இவெல்லாம் நம்பெருமாளை எடுத்துட்டு குலசேகர பெருமாள் இருக்க அந்த அங்கே கேரள தேசத்துக்கு போகிறா, கோழிக்கோடு கிட்ட. அங்கே நம்மாழ்வார் விக்கிரகமும் இருக்குது, நம்பெருமாள் விக்கிரகமும் இருக்குது. ஆழ்வார்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போகும்போது புங்கனூர் வழியாக போகிறார். திருநாராயணபுரத்துக்கு பெருமாளை மாத்திரம் புங்கனூர் வழியாக அங்கிருந்து அப்படியே திருநாராயணபுரம் அங்கிருந்து திருமலைக்கு கொண்டு போய் திருமலையில் பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. திருமலையில் மந்திபாய் வடவேங்கடமாலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவனையான் அந்திபோ நிறத்தாளையும் அதன் மேல் அயனப்படத்த ஊரில் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே திருமலையில் வந்துடுறார் நம்பெருமாள். ஆழ்வார் அங்கேயே தான் இருக்கார். நம்ம ஆழ்வார் அவருடைய விக்கிரகம். ஆழ்வாருடைய விருத்தாந்தத்தை பார்க்கும்போது, கோழிக்கோடுலேருந்து ஆழ்வாரை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ரொம்ப அவருக்கு தொந்தரவு அங்கே இருக்க கள்ளர்கள், அங்கே இருக்கவாள்லாம் ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறா, அப்படியே ஒரு தென் திசையை பக்கமாக போகிறா. அந்த பக்கம் போகும்போது தென்மேற்கு மூலைக்கு போகும்போது கேரளாவில் அங்கே போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஆழ்வாரை ஒரு சரிவாக இருக்குது, ஒரு மரசரிவு. அந்த மரசரிவில் ஒரு திருப்பெட்டகத்தில் ஒரு பெட்டி பண்ணி அங்கே நம்மாழ்வார் விக்கிரகத்தை எழுந்துருளை பண்ணி அது சங்கிலியில் கட்டி அந்த மரத்துலேருந்து தொங்க வச்சு அந்த மலை சரிவில் வச்சுட்டு வந்துடுறான். இந்த முதலைகளில் தோழப்பர் அப்படின்றவர் ஆழ்வார் திருவடிகளில் அவருக்கு ரொம்ப அந்தியத்த பிரவணர். அவர் ரொம்ப அபிமானி. அந்த அளவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அவ்வளோ காப்பாற்றி கொடுத்துருக்கார் நமக்கு. மதுரைக்கு போய் திருமலை ஆழ்வாருக்கு சொல்கிறார் அவர் தோழப்பர், இந்த மாதிரி நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் ஆழ்வார் அப்படின்னு. உடனே மலையாள ராஜாவுக்கு சொன்ன உடனே மலையாள ராஜா ஸ்ரீமுகம் கொடுத்து பொருளுதவி பண்ணி மனுஷார்களையும் அனுப்பிச்சு, நீங்கள் போய் என்ன உதவி வேணுமோ செய்யுங்கோ அப்படின்னோடனே எல்லாரும் வந்த உடனே அந்த மலை சரிவில் கீழே ஒரு பெட்டியில் ஆழ்வார் எழுந்தருளை பண்ணியிருக்கு. யார் இறங்குறது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தோழப்பர் சொல்கிறார், நான் இறங்குறேன் அப்படின்னு. அவரை ஒரு கயிறில் கட்டி சங்கிலியில் கட்டி இறங்கினவர் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை பார்த்து அதை ஒரு பெட்டியிலேருந்து எடுத்து அதை சங்கிலியில் ஒரு பலகையில் கட்டி சங்கிலியில் கட்டி மேலே அனுப்புகிறார். அவள் எடுத்துக்கிறாள். அந்த ஆழ்வார் விக்கிரகம் தான் இப்போ ஆழ்வார் திருநகரிக்கு வருது. அடுத்ததாக தோழப்பர் மேலே ஏறி வரத்துக்காக அவள் சங்கிலி கொடுக்குறாள். தோழப்பர் ஏறும் போலும் அங்கேருந்து விழுந்துடுற, சங்கிலி அருந்து அங்கேருந்து விழுந்துடுறாரு.
இப்படி எத்தனையோ தியாகங்கள் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறது. அப்படி அங்கிருந்து அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போறவா நம்மாழ்வார் விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகருக்கு கொண்டு வரா. கோவில் பிரபாவத்தை பார்ப்போம். நம்ம திருமலையில் இருக்க நம்பெருமாள் திருப்பல்லாண்டெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏழேதலனும் ஆழியேழு சங்கம் எழ அப்படின்ற எல்லா திருவாய்மொழியிலும் அனுசந்திச்சு பெருமாளை வந்து அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது செஞ்சி அப்படின்ற இடத்துல கோப்பன் நாயன் அப்படின்னு ஒரு ராஜா அவன் அங்கே போகிறான். திருப்பதிக்கு போய் சேவிக்கும் போது அந்த பெருமாளை சேவிச்சுண்டு திருப்பதியிலேருந்து அந்த பெருமாளை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போகிறான். செஞ்சிக்கு கொண்டு போய் சிங்கராயபுரத்தில் கொண்டு வந்து எழுந்தருளை பண்ணி ரொம்ப பக்தி ஸ்ரேயசமாக ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீரங்கத்திலேருந்து போன திருமணத்தூர் நம்பி சிங்கப்பெருமானும் ஒரு வண்ணானும் இது நம்ம பெருமாள் அப்படின்னு காட்டி கொடுக்க அங்கிருந்து பகவானானவன் திருவரங்கம் திருப்பதிக்கு திருப்பி பிராட்டியோட யதாஸ்தானத்துக்கு வரார். பெரிய பெருமாளோட சேர்ந்து நம்பெருமாளையும் நமக்கு சேவிக்கிற ஒரு பாக்கியம் அந்த சமயத்தில் வந்துடுறார். இப்படி திரும்பி கோவிலுக்கு வந்த வருஷம் பகுப்பிரியமான சகாப்தம் 1200. அந்த வருஷம் பரிதாபிநாம சம்பத்சரம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அழகிய மணவாளன் நாச்சிமார்களோட சேரபாண்டியன் அப்படின்ற திவ்யசிம்மாசனத்தில் சேர்த்தியோடு எழுந்தருளி அழகாக இனிது வீற்றிருந்து செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு திருவாராதனம் கண்டொருளி அங்கே இருக்கார். அங்கேருந்து நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கார். இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் தான் மணவாள மாமணிகள் அங்கே அவருடைய கைங்கரியத்தினால கோழியினுடைய ஏற்றங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக பார்ப்போம்.